கடவுள் கொடுத்த வார்த்தையை, தூதன் பேசின வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து, இங்கிலீஷில் பாண்டர்ட், தமிழில் சிந்தனை பண்ணினாள். இன்னும் சொல்ல, கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, கடவுள் ஒரு சிந்தனை கொடுத்தாரு, அந்த சிந்தனையை ஆழ்ந்து அவள் சிந்தித்தாள், அதை ஃபோக்கஸ் பண்ணினாள் என்று பைபிள் சொல்லுகிறது. அது நிமித்தம் கடவுள் அவளுடைய வாழ்க்கையில் எந்த பெண்மணிக்கும் இல்லாத அற்புதத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் இதயத்தில் கர்த்தர் தருகிற வார்த்தையை மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஜோஷுவா 1:8, உன் வழியை வாய்க்கை செய்யவும் நல்ல வெற்றி அடையணும்னா ஜோஷுவாவே இந்த வார்த்தை, ஆமே, உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதாம், விலகக்கூடாது. நீங்கள் அதை தியானிக்கணும், அதில் உன்னை விட்டு பிரியாமல் நீ காத்துக்கொண்டு, இஃப் யூ வில் மெடிடேட் தேர் இன் டே அண்ட் நைட், இதயத்தில் சிந்தனை செய்து அந்த விஷயத்திற்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்து அந்த வார்த்தையை இதயத்தில் நீங்கள் தியானித்து கொண்டிருந்தால் உன் வழிகளை நீ வாய்க்கை செய்வாய். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஓடி அலைஞ்சு செய்கிற பல விஷயங்கள், நான் சொல்றது ஆவிக்குரிய விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வேதத்தை தியானிப்பது தான். ஆமீன். உங்கள் குடும்பத்தினுடைய வெற்றி, உங்கள் உறவுகளின் வெற்றி, உங்கள் ஆரோக்கியத்தினுடைய வெற்றி, உங்கள் பொருளாதாரத்தின் ஜெயம், வாழ்க்கையினுடைய எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் நலமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது, வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானித்தால் உங்கள் வழி ப்ராஸ்பரஸாக இருக்குன்றார், செழுமையாக இருப்பீங்கன்றார்.